ஹாய் ஹலோ வணக்கம். சிறப்பு தொடர்கள். இந்த சிறப்பு தொடர்கள் பார்க்கும்போது மொத்தமாக 4 டாபிக் இருக்குது. அந்த 4 டாப்பிக்கோட பேசிக் தெரிஞ்சிடறான்னா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிடறான்னா டெட் எக்ஸாமில் ஒரு 1 மார்க் அடிச்சிடலாம். நீங்கள் சம்மை வந்து மாங்குன்னு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டாப்பிக்கு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா என்னன்னு வந்துடான்னா அதுக்கான ஃபார்முலா என்னடான்னா n × n + 1/2. இது ஒரு எக்ஸாம்பிள் சம் போகிறதா இருந்தால் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 5ன்னு இருக்குது. இங்கே என்னோட வேல்யூ 5ன்னு எடுத்தோம். லாஸ்ட் டைம் என்னோட வேல்யூ 5ன்னு எடுத்தோம். அப்போ நீங்கள் என்னக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இதனோட வேல்யூ கிடச்சிடும். 5 இப்போ என்னோட வேல்யூ 5 அப்போ 5 × 5 + 1/2. அப்போ இங்கே 5 × 5 + 1 6 வருமா /2. இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ 3 5s are 15. இதுவே ஸ்கொயரில் வருது. செகண்ட் பார்க்கும்போது ஸ்கொயரில் வருது. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா n ஸ்கொயர் அப்படின்னு வந்தால் அதுக்கான ஃபார்முலா என்னடான்னா n × n + 1 × 2n + 1 / 6. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறது வந்து நம்ம இதையோட எடுத்துக்கலாம். இது ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா 5 ஸ்கொயர்னு வருது. இங்கே என்னோட வேல்யூ என்னங்க? இங்கே என்னோட வேல்யூ 5 தான். இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். n × n + 1. அப்போ என்னோட வேல்யூ 5 5 × 5 + 1. நெக்ஸ்ட் 2n + 1. அப்போ 2n + 1னா 2 × 5 + 1 / 6ன்னு வரும். இதை சிம்பிளை பண்ணுறதா இருந்தால் 5 × 5 + 1 6ன்னு வரும். இங்கே பார்க்கும்போது 2 5s are 10 10 + 1 11 வரும். அப்போ இங்கே 11/6ன்னு வரும். இந்த 6 6 கேன்சல் ஆச்சுன்னா 5 11s are 55ன்னு வரும் ஸ்கொயர் வந்தா. நெக்ஸ்ட் தேர்டு பார்க்கும்போது கியூப். 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா n கியூப் வந்தால் அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறதா இருந்தால் நம்ம இதையே எடுத்துக்கலாம். அப்போ இது எடுக்கிறதா இருந்தால் கியூப் பண்ணிங்க. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா 5 கியூப். இப்போ இங்கே என்னோட வேல்யூ என்னது 5. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்னக்கு பதிலாக 5 போட்டுடான்னா 5 × 5 + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணுறதா இருந்தால் 5 × 5 + 1 என்ன வரும்? 6 வருமா? அப்போ 6/2 ஹோல் ஸ்கொயர் வரும். 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் வரும். இது மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15 ஸ்கொயர் வரும். 15 ஸ்கொயர் பண்ணால் 225. லாஸ்ட்டாக பார்க்கும்போது சம் ஆஃப் த ஆட் நேச்சுரல் நம்பர். த ஃபோர்த் ஒன் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா n அப்படி வருதுன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து வெறும் n ஸ்கொயர் தான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்குறதா இருந்தால் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 40 அப்படின்னு இருக்கிறான்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொன்னேன்? n ஸ்கொயர். இங்கே என்னோட வேல்யூ தான் வந்து 40. அப்போ டேரெக்டாக 40 ஸ்கொயர் பண்ணால் சம்மு முடிஞ்சுது. அப்போ 40 40s are 1600. இந்த 4 டாபிக் தெரிஞ்சால் டெட் எக்ஸாமில் ஒரு 1 மார்க்கு அழகாக அடிச்சிடலாம். தேங்க்யூ.